ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் பிளஸ் என்டர்டைன்மெண்ட். வீடியோ போட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதுக்கு ரொம்பவே சாரி. ஆனால் ஒரு சூப்பரான கொரியன் சீரிஸோட தான் வந்திருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்குலாம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பனிங்லேயே ஒரு ஸ்டேடியமாக தான் காட்டுவாங்க. அங்கே வேறு சீரம் ரெஸ்லிங் மேட்ச் நடந்துகிட்டு இருக்குமோ, அங்கே தான் நம்ம ஹீரோ கிம்மையும் காட்டுவாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து ஒரு பெரிய சீரம் ரெஸ்லராக இருக்கும். இந்த மேட்ச்சில் எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும், இத்தனை வருஷமாக ரெஸ்லிங் பண்ணுறோம், நம்ம சாம்பியன்ஷிப்பே வாங்கினது இல்லையே, ஸோ கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வெறியோட தான் அந்த மேட்ச்சுக்கே தயாராகிட்டு இருப்போம். ஸோ இந்த மேட்ச்சுக்கு ஏன் இவன் இவ்வளோ ரெடியாக வரான், என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு இப்போ தான் காட்டுவாங்களே. கிம் ட்ரெயினிங் சென்டரை தான் காட்டுவாங்க. அங்கேயும் மீடியா பர்சன்லாம் வந்து ஃபோட்டோ வேறு எடுத்துகிட்டு இருப்பாங்க. முக்கியமாக லிம்மை தான் வளைச்சி வேறு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. உடனே அந்த மீடியா பர்சன் ரொம்ப போர் அடிக்குது, ரெண்டு பேர் மேட்ச் ஆடுற மாதிரி ஃபோட்டோ எடுத்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவார். உடனே இந்த கோச்சும் இதுக்கு ஒரு ஆள் இருக்கான் எங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வேறு கிம்மை தேடி வரோம். கிம்மோ அதை பார்த்துட்டு ஒருத்தர் முன்னாடி போய் வேறு ஒழிஞ்சுப்பார். ஆமாம், இப்போ என்ன எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த கோச்சும் டே நான் உன்னை பார்த்துட்டேன், ஒழுங்காக வெளில வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கத்துவார். ஆமாம், இதுக்கு மட்டும் நான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கிம்மை வேறு அழுதுகிட்டே போய் வேறு ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்துட்டு இருப்பான். அந்த கேமராமேனும் பின்னாடியே வேறு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பானோ. உடனே கிம்முக்கெல்லாம் பயங்கர டென்ஷன் ஆகிடும். உன் மனசில் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, என் பேக்கே வேறு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவான். பாஸ் ஏன் பாஸ் கத்துறீங்க, இந்தாங்க ஃபோட்டோலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு வர அந்த கேமராமேனும் சொல்லுவார். அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் பட்டை ஃபோட்டோ எடுத்தனா என்ன பட் மாடல்னு நினச்சிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு வர கத்த ஆரம்பிச்சிருவான். உடனே அந்த கோச்சும் டே பட்டில் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பார். ஷேப்பை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர இவனும் காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பான். சரி ஓகே, ரெண்டு பேரும் நேச்சுரலாக சண்டை போடுற மாதிரி போஸ் கொடுங்க, நான் அப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீடியா பர்சனை வர சொல்லுவான். சரி ஓகே பண்ணி தொலைகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே நேச்சுரலாக வேறு சண்டை போடுற மாதிரி வேறு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. உடனே லிமோ சரி ஓகேடா, நான் அவனுக்கு அழாத, நான் உனக்கு எதாவது வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேறு அப்படியே பட்டுன்னு தூக்கி போட்டுருவான் கீழே. டேய் நான் உங்ககிட்ட என்னடா சொன்னேன், ஸ்லோவாக போடுன்னு சொன்னேன், ஆனால் இப்படி தூக்கி போட்டு என் இடுப்பையே உடச்சிடா அப்படின்னு சொல்லிட்டு கிம் வேறு கீழே படுத்துட்டு புலம்பிக்கிட்டு வேறு இருப்பான். உடனே அந்த மீடியா பர்சனப்பா டேக் ஓகே, எனக்கு சூப்பராக ஃபுட்டேஜ்லாம் கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக உட்காந்து வேறு இவனும் அந்த கோச்சும் வேறு பேசிக்கிட்டு இருப்பாங்க. உடனே கோச்சும் வேறு லிமுக்கு பயங்கரமாக வேறு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு இருப்பார். ஆனால் இங்கே கிம்மை பார்த்தா பயங்கரமாக எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவன் போடுற சவுண்டில் எல்லாருக்குமே வேறு பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சிடும். உடனே கோச்சா வேறு பயங்கரமாக டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவார். டேய் எங்களை பேச விட்றே இல்லையா, நீ வாய்க்கு எக்ஸசைஸ் பண்ணுறியா இல்லை உன் கைக்கு எக்ஸசைஸ் பண்ணுறியா, மூடிக்கிட்டு ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிடிச்சி வேறு கத்த ஆரம்பிச்சிருவாராம். உடனே கிம்மா வேறு எதுவுமே பேசாமல் அமைதியாக வேறு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஆமாம், அந்த பையன் யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீடியா பர்சனும் கேட்பாங்களே, இவனை தெரியாது உங்களுக்கு, சின்ன வயசுலேருந்து பயங்கர ஃபேமஸ் ரெஸ்லிங்கில். ஆமாம் இல்லை, அந்த குட்டி பையனா இவன் பரவாயில்லையே வளர்ந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வேறு பயங்கரமாக ஆச்சரியப்பட்டுட்டு இருப்பார். ஆமாம் சின்ன வயசில் ஃபேமஸ், ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோச்சம் பயங்கரமாக கிம்மை அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிருவார். ஆனால் லிம்முக்கு மட்டும் ஜால்ரா அடிக்கிறத நிறுத்தவே மாட்டார். நீங்கள் லிம்மை இன்டர்வியூ எடுக்கணும் இல்லை ஏதாவது ஃபுட்டேஜ் வேணும்னா என்கிட்ட சொல்லுங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ மெசேஜ் ஃபோன் கால்ஸ்லாம் வருது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காமிச்சு வேறு சீன் போட்டுட்டு இருப்பார். இதை வேறு கிம்மு வேடிக்கை பார்த்துருப்பான். நல்ல வேலை ஏஞ்சி போயிட்டான் தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு நிம்மதியாக எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அந்த மீடியா பர்சன் வேறு இவனே வேறு பார்த்துக்கிட்டே இருப்பான். இங்கே கட் பண்ணால் ஷோவை தான் கட்டுவாங்க. அவனை வேறு கடைக்கு வந்துக்கிட்டு இருப்பான். அங்கே வேறு ரெண்டு பேர் காரில் உட்காந்து வேறு கடையை வேவு பார்த்துட்டு இருப்பானுங்க. யாரா இவனுங்க இங்கே உட்காந்து கடையை வேவு பார்த்துட்டு இருக்கானுங்க, இரு ஆன்ட்டிக்கிட்டே போட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி உங்களை யாரோ வேவ் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு இவனும் உள்ளே போவான். உள்ளே பார்த்தா அந்த ஆன்ட்டி யாரும் இருக்க மாட்டாங்க. கிம்மு தான் உட்காந்து காசு எண்ணிக்கிட்டு இருப்பான். டே இந்த டைமில் நீங்கள் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, என்னடா ரெஸ்லிங்கெல்லாம் குவிட் பண்ணிட்டியா என்ன, கோச்சிங்லாம் போகிறது இல்லையா, அட பாவி உருப்படியாக பண்ணதே அதுதான், அதுவும் விட்டுட்டியா, நீ உருப்பட்ட மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர நெகட்டிவாக வேறு பேசிக்கிட்டே இருப்பான். அவனும் டே நான் கணக்கு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காசை வேறு எண்ணிக்கிட்டே இருப்பானா. டே உனக்கு என்ன தான்டா பிரச்சனை, ஏன் இப்போ வந்து நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருக்க, இப்போ தான்டா முடிச்சுட்டே வந்தேன் ட்ரைனிங்கை, வந்து கொஞ்சம் வேலை பார்க்கலாமேன்னு பார்க்குறேன், அது உனக்கு பொறுக்காத, உடனே அசிங்கமாக பேச ஆரம்பிச்சிடுற அப்படின்னு சொல்லிட்டு பயமாக வேற கத்த ஆரம்பிச்சிருவான். இரு, நீயே இன்னும் ரீயூனியனுக்கு ஃபீஸ் தரல, மரியாதையாக குட்றா காசு அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானா. டேய் உனக்கு என்ன இப்போ காசு தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேற காசு எடுத்து கொடுப்பான். ஆமாம் பேலன்ஸ் யாரா கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேற கிம்மும் கத்துவான். நீ பேலன்ஸ் தானே இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சில்லறையும் வேற அப்படியே டேபிள் மேலே கொட்டிடுவான். டேய் இங்கே ஆல்ரெடி கடையில் நிறைய சில்லறை இருக்குது, இப்போ நீ வேற சில்லறையை கொட்டிட்டு போகிற, அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற கிம்மும் கத்துவான். ஆனால் சோ எதையும் கண்டுக்காம அவன் பாட்டு வெளில போயிடுவான். இப்போ ஃபைனலாக முடிச்சிடும்டா, இன்னும் ஒருத்தர் மட்டும்தான் தரல அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேறு அப்படியே கணக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து ஒரு கஸ்டமரும் வந்துடுவார். வாங்க வாங்க சார், இங்கே யாரும் இல்லை, நான் தான் இப்போ இன்சார்ஜ், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பான். உடனே அவரும் கையில் இருக்க காசு எடுத்து கொடுத்துட்டு எனக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வேணும் அப்படின்ட்டு வேறு சொல்லுவார். இவனை வேறு அதோ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு திரும்புவானா. அங்கே இருக்க காசு மேலேயே விழுந்துருவான். எல்லாம் சில்லறையும் வேறு கீழே செதறி வேறு ஓட ஆரம்பிச்சிரும். ஐயோ எனக்கு நேரமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேறு எல்லா சில்லறையும் வேறு பொறுக்க ஆரம்பிச்சிருவான். பொறுக்கிறத பார்த்தோன்னே இது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமரை வேறு அங்கேருந்து கிளம்பிடுவார். காரில் ரெண்டு
பேர் வேவ் பார்த்துட்டு இருப்பாங்களா, அவங்களும் வந்து இந்த கஸ்டமரை தான் வேவ் பார்க்க வந்திருப்பாங்க போல. ஆமா, இவன் என்னடா கடைக்கு போகாமல் எங்கேயும் வெளில கிளம்புறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வேற அப்படியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த கிம்மா வேற சில்லறையெல்லாம் எடுத்து வச்சுட்டு, ஆமா இங்கே ஒருத்தர் கேட்டார் எங்கே ஒரு ஆளே காணும், காசை வேற கொடுத்துட்டு காணாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் இந்த காசை வச்சு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே வேற நின்று முடிச்சுக்கிட்டு இருப்பான். ஒரு வழியாக ரீயூனியனும் ஸ்டார்ட் ஆகிடும். எல்லாரும் சரக்கு கதைன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அரட்டை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் கிம்மு கொடுத்த காசுக்கு நல்லா சாப்பிடணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேற வெளுத்து வாங்கிட்டு இருப்பான். எல்லாரும் வேற இவனை தான் கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. டேய் இவன் சின்ன வயசுலேருந்து ரெஸ்லிங் பண்ணுறான் தாண்டா பேர், ஆனால் ஒரு சாம்பியன்ஷிப் கூட ஜெயிச்சது கிடையாது, இவன் அவ்வளோதான் ரிட்டையர் ஆக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் வேற பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் சோக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும். டேய் இவன் யாருன்னு தெரியும்ல, சின்ன வயசுலேருந்து ரெஸ்லிங் பண்ணிகிட்டு இருப்பான், கண்டிப்பாக பேர் ஒரு நாள் பெரிய சாம்பியன் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு கிம்முக்கு அவன் சப்போர்ட் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். ஆனால் இவன் நல்லா ஃபுட்டை மட்டும்தான் வெளுத்து வாங்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து வேக் வாங்க வந்துடுவான். டேய் நீ தான் ரிட்டையர் ஆகிட்டே, நீ என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வேறு அவன் ஃப்ரெண்ட்ஸும் கேட்பாங்களே. டேய் உங்களுக்குலாம் ஒரு காமெடி தெரியுமா, என்னோட ஜூனியர் என்ன தெரியுமா சொன்னால், லிம்முக்கு அகேன்ஸ்டாக சண்டை போட மாட்டானா, ஆனால் கிம்முக்கு அகேன்ஸ்டாக மட்டும் சண்டை போடுறேன்னு சொன்னான். ஏன்னு கேட்டதுக்கு உடனே வேறு அவன் கிம்முனா நான் ஈஸியாக ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கிம்மை அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிட்டான்டா. எனக்கு செம்ம சிரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் முன்னாடியே வேறு கிம்மை பயங்கரமாக அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிருவான். ஏன்டா டேய் உனக்கு அறிவுன்னு ஒன்று இருக்கா இல்லையா, உன்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்க, நீ பாட்டு அமைதியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு எல்லாரும் கேட்பாங்களாம். ஆனால் அதெல்லாம் காதில் கூட வாங்காமல் இவன் பாட்டு நல்லா வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிருவான். உடனே குவாக்கும், டேய் அவ்வளோதான் இல்லை, அப்போ நீ ரிட்டையர் ஆகிற டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன்டா கிம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேற ஓட்ட ஆரம்பிச்சிருவான். அவன் ஓட்டுறது கூட காதில் வாங்காமல் இவன் ஃபுட்டு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வேற பயங்கரமாக எடுத்து வாங்க ஆரம்பிச்சிருவான். டேய் உனக்கு காது கேட்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாங்களாம். உடனே இவனுக்கும் மூஞ்சி மாறிடும். ஏய் இரு, நீ ரீயூனியனுக்கு வந்திருக்க, ஆனால் காசு மட்டும் தரல, மரியாதை ரீயூனியன் ஃபீஸ் ஏறுறா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேற ஏஞ்சிட்டு கத்த ஆரம்பிச்சிருவான். உடனே எல்லாரும் வேற எடா பிசுனார், இவ்வளோ நேரம் அவனை அசிங்கமாக கலாச்சா அதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகலை, ஃபீஸ் தரலான்னு இப்படி எகிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேற கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. உடனே இவனும் ஃபுட்டு நெஞ்சில் அடைச்சிக்க ஆரம்பிச்சிருமா. ஐயோ தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற கத்துவான். அங்கே இருக்க சரக்கை வேற தண்ணி நினச்சி வேற எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிருவான். டீ அது சரக்குடா அப்படின்னு சொல்லிட்டு வேற சோகம் கத்துவானே. என்னது சரக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடுவான். உடனே பார்ட்டிலாம் முடிஞ்ச இவனும் ஃபுல் போதையில் வேறு ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்பான். உடனே டூஷிக் நீ ஏன் வரலன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஃபீஸ்னா அனுப்பியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பயமாக வேற புலம்பிக்கிட்டே போயிட்டு இருப்பான். பின்னாடி வேற ஒரு கார் பயங்கர வேகமாக வேற வந்துட்டு இருக்கும். இவனுக்கு ஒரு பாயிண்டில் போதை தலைக்கு இருந்தனால இவனால் நடக்கவே முடியாது, அப்படியே வேற நின்றுக்கிட்டு இருப்பான் ரோட்லேயே. பின்னாடி வேற கார் பயங்கர வேகமாக வருமா, யாரா அவன் இவ்வளோ வேகமாக வருது, லைட்லாம் வேற அடிச்சுட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு வேற இவனும் திரும்பி பார்ப்பான். அந்த காரணம் நிற்காம அப்படியே வேற இவன் இடிச்சு தள்ளிட்டு அது பாட்டு வேற போயிட்டே இருக்கும். இவனை வேற அப்படியே கீழே விழுந்துருவானா. டே டேர்னிங்கில் ஸ்லோ பண்ணணும்னு சொல்லிட்டு அறிவே கிடையாதாடா, அடுத்த வாட்டிலாம் ஸ்லோவாக ஓட்டுனேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டே வேற அந்த டிரைவருக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பான். அடுத்த வாட்டி இந்த மாதிரிலாம் இடிச்சு தள்ளிட்டு போகாதரா அப்படின்னு சொல்லிட்டு வேற இவனும் போதையில் புலம்பிக்கிட்டே இருப்பானா. போதை தலைக்கு இருந்தில் அப்படியே வேற ட்ரீமுக்கு போயிடுவான். இவனும் கல்லை முழிச்சு பார்ப்பானா, ஒரு பீச்சில் வேற படுத்துக்கிட்டு இருப்பான். நான் இங்கே எப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பான். தூரத்தில் வேற ஒரு குட்டி பொண்ணு மண்டை விளையாடிக்கிட்டு இருக்குமா. நீ நல்லா தானே இருக்க கிம் அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பா. நான் நல்லா தான் இருக்கேன், ஆமாம் நீ யார், நீங்கள் என்ன பண்ணுற, வீட்டுக்கு போ அப்படின்ட்டு வேற சொல்லுவான். நான் இங்கேருந்து போயிட்டேன்னா நீ பயங்கரமாக ரிக்ரெட் பண்ணுவ, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்கும் அந்த குட்டி பொண்ணும். என்ன வளர்ற அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேற தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேற அப்படியே அமைதியாக படுத்துக்கிட்டு இருப்பான். அந்த குட்டி பொண்ணு கிட்ட ஓடி வந்துட்டு, நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், நீ ஓகேவா, நீ என் கூட வா ஏஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு வேற கூப்பிடுவா. நீ யாருன்னே எனக்கு தெரியாது, நீ கூப்பிட்டா நான் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேற அப்படியே புலம்பி பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்பான்னு பார்த்தா அவங்க அம்மா வேற எட்டி மிதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவனுக்கும் கனவு கலைஞ்சிரும். என்னது இது பயங்கரமாக வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேற ஏஞ்சிப்பான். கண்ணை திறந்து பார்த்தா அவங்க அம்மா வேற எதிர நின்றுட்டு இருப்பாங்களா. அம்மா நீங்கள் என்னம்மா பண்ணுற, நான் எப்படி வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற எதுவுமே தெரியாது குழந்த மாதிரி வேற இவனும் ஏஞ்சி உட்காந்து கேள்வி கேட்டுட்டு இருப்பான். அவங்க அம்மாவும் செம்ம கடுப்பாயிடுவாங்க. ஏன்டா நான் உன்னை கேட்டால் நீ என்னை திருப்பி கேள்வி கேட்டுன்னு இருக்கியா, மரியாதையாக சொல்லு, நேற்று எங்கே போனேன், ஏன் இவ்வளோ லேட்டாக வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு பயமாக வேற கத்த ஆரம்பிச்சிருவாங்க. உடனே வேற கிட்ட வந்து மோந்து பார்த்துட்டு நேற்று என்ன குடிச்சியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாங்களா. என்னது நேற்று நான் குடிச்சேன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேற அப்படியே இன்னசென்ட்டாக கேள்வி கேட்பான். ஏன்டா நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டால் திருப்பி நான் கேட்ட கேள்வி என்கிட்ட கேட்டு என்னை கலாய்க்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேற டென்ஷன் ஆகி பொழக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ அம்மா ஏமா என்ன அடிக்கிறேன், நானே பயங்கர வலியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயமாக வேற கத்த ஆரம்பிச்சிருவான். மரியாதையாக கீழே வந்து ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன், அவனை இல்லை உன்னை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வேற பயங்கரமாக அடித்து பொழந்துக்கிட்டு இருப்பாங்களாம். சரி ஓகே போய் தொலை, நானே வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேற கீழே போ அப்படின்னு சொல்லிட்டு வேற துரத்தி விட்ருவாங்க. அவங்க அம்மா வேற மரியாதையாக வர்ற அப்படின்னு சொல்லிட்டு கீழே வேற போயிடுவாங்க. இவனை வேற என்னடா வலிக்குது இடுப்பில் அப்படின்னு சொல்லிட்டு வேற கண்ணாடியில் போய் பார்ப்பானா. அங்கே வேற அந்த காரை இடிச்சிட்டு போனதில் பயங்கரமாக பேட்ச் ஆகிருக்கும். ஐயோ இது எங்கேந்திரா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வேற எதுவுமே ஞாபகம் இருக்காது. அதெல்லாம் போதையில் எப்படி அடிபட்டுருக்கோம், நம்ம எங்கே விழுந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற இவனும் அப்படியே யோசிச்சுட்டு இருப்பான். கிம்மை இடிச்சு தள்ளிட்டு போவோம்ல ஒரு கார், அந்த கார் வேற அங்கே இருக்க ஏரியில் விழுந்து வேற ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். அங்கே வேற ஒரு போலீஸு மக்கள் மீடியான்னு வேற பயங்கர கூட்டமாக வேற இருக்கும். அங்கே கடையாண்ட நின்று வேற 2 பேர் வேவ் பார்த்துட்டு இருப்பானுங்களா. அவனுங்களும் வந்து அந்த பாடியை பார்த்துட்டு ஐயோ செத்துட்டானா இவன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக் ஆகிடுவாங்க. கால் பண்ணி வேற சொல்லுவான் சாய் செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பக்கம் வேற யாரும் அசிங்கமாக வேற திட்டுவாங்களா. அதை வேற
வேறு இவன் கேட்க முடியாமல் வேறு கேட்டுக்கிட்டு இருப்பான். இங்கே கட் பண்ணால் கிம்மை தான் கட்டுவாங்க. அவனை வேறு ட்ரைனிங் போகணுன்னு சொல்லிட்டு வேறு ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்பானா. உடனே ஒரு பேட்ரோல் வண்டியும் வரும். அதில் இருக்க போலீஸும் டே கிம் எங்கே ட்ரைனிங்காக போயிட்டுருக்க, நேற்று நைட் என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கத்த ஆரம்பிச்சிருவானா. உடனே கிம்மும் பயங்கர டென்ஷன் ஆகிடுவான். டேய் நேற்று என்ன நீ தான் என்னை குடிக்க வச்சு இங்கே பேர் நீ குடிக்க வச்சதில் எனக்கு எப்படி அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இடுப்பை வேறு தூக்கி காமிச்சிட்டு இருப்பான். போதுமா இப்போ சந்தோஷமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிம்மு வேறு அந்த போலீஸை கத்த ஆரம்பிச்சிருவான். அட பாவி நான் உன்னை குடிக்க வச்சேன், நேற்று நைட்டு நீ தாண்டா ஓவராக குடிச்சிட்டு உன் கோச்சுக்கிட்டலாம் ஃபோன் பண்ணி புலம்பிகிட்டு இருந்த, நேற்று என்னென்ன வாய் விட்டேன்னு தெரியுமா, ரிட்டையர் ஆகிட போகிறேன் அப்படின்லாம் வேறு சொல்லிட்டு இருந்தேன், போய் மரியாதையும் உன் கோச்சுக்கிட்ட மன்னிப்பு கேட்கல அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். உடனே என்னது நானும் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கிம்மோ ஷாக் ஆவானே. ஆமாம் நேற்று நீ போதை தலைக்கு இருந்தில், உடனே ஃபோன் அடித்து உன் கோச்சுக்கு என்னென்னலாம் திரும்ப பேசுனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுனதெல்லாம் வேறு சொல்லி காமிச்சிக்கிட்டு இருப்பான். இங்கே பாருங்கள் கோச், நான் இந்த வாட்டி சாம்பியன்ஷிப் அடிக்கலை, நான் கண்டிப்பாக ரிட்டையர் ஆக தான் போகிறேன், இதுக்கு மேலே என்னால் பொறுமையாலாம் இருக்க முடியாது. இதோ பாருங்கள் இங்கே உட்காண்ட்ருக்கானுங்க பாருங்கள், இவனுங்க தான் நான் சொன்னதுக்கு சாட்சி. நாளை பின்ன நான் பேச்செல்லாம் மாற மாட்டேன். அப்படி பேச்சு மாறின இந்த கிம்மோட பேர் கிம்மே கிடையாது, நீங்கள் வேணால் கிம் சீரி அப்படின்னு வேணால் பேரை மாற்றிக்கோங்க, எப்படி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக வேறு போதையில் பேசிடுறா நீ அப்படின்னு சொல்லிட்டு வேறு அந்த போலீஸும் சொல்லுவான். ஐயோ நானும் இப்படிலாம் பேசுனேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கிம்மும் பயங்கர ஷாக் ஆகிடுவானா. ஆமாம் நீ தான் போதையில் வளரி தொலைச்ச நாயே, மரியாதையாக போய் உன் கோச் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு, நான் ஏதோ தெரியாமல் போதையில் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு வேறு இவனை வேறு கிளம்புவான். டேய் நானாடா இப்படிலாம் பேசுனேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கிம்மும் பயங்கர ஷாக்கில் இருப்பானா. டேய் ஆனால் அந்த கிம் ஜெரின்ற பேர் நல்லா தான்ப்பா இருக்குது, நல்லா வித்தியாசமாகவே இருக்குது, நான் இனி உன்னை அப்படியே கூப்பிட்றேன். ஆனால் ஒரு சின்ன அட்வைஸராக தயவுசெய்து இனி குடிச்சிடாத, குடிச்சிடனா நீ என்ன பண்ணுறேன்னு உனக்கே தெரிய மாட்டேது, இதுதான் என்னோடய அட்வைஸை மைண்டில் வச்சுக்கோ, ஒழுங்காக உன் கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணு, இல்லைன்னு வச்சுக்கேன் ஏதாவது தொழில் பண்ணி தான் பொழைச்சிக்கணும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வேறு எனக்கு வேலை இருக்குது நான் கிளம்புறேன், நான் உன்ன மாதிரி வெட்டி பையன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வேறு கலாச்சிட்டு கிளம்பிடுவான். போடாடி அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேறு கவர்மெண்ட் ட்ரைனிங் போயிட்டுருப்பான். இங்கே கட் பண்ணால் சீரம் டோர்னமெண்ட்டுக்கான மீட்டிங் தான் போயிட்டுருக்கோம். உடனே 2 கோச்சும் வேறு சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதில் அசிஸ்டன்ட் கோச் வேறு, கோச் உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, ரிஸ்க் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா, ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, லிம்மை நினச்சா எனக்கு பயம் கிடையாது, ஆனால் கிம்மை நினச்சா தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அவன் வேறு சாம்பியன்ஷிப் ஜெயிக்கலன்னா ரிட்டையர் ஆக போகிறேன்லாம் சொல்லி வாய் விட்டு இருக்கான், பார்த்துக்கோங்க 2 பேருக்கும் வேறு நம்பர் எடுங்க, ஒரே ஸ்லாட்டில் வந்துட போகுது அப்படின்ட்டு வேறு சொல்லுவார். நீ ஏன் இவ்வளோ கவலைப்படுற, கவலையே படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோச்சை வேறு சூஸ் பண்ணலான்னு போவார். அப்போன்னு பார்த்தா அங்கே ஒரு அங்குளும் வந்துடுவார். ஆமாம் லிம் எப்படி இருக்கான், எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறான் அப்படின்ட்டு வேறு கேட்பாரான். அவனுக்கு என்ன அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கோச்சை பயங்கர பெருமையாக வேறு பேசிக்கிட்டு இருப்பார். உடனே அங்கே இருக்கிற ஆர்கனைசரும் வந்துட்டு ஏதாவது ஒரு நம்பர் சூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு வேறு சொல்லுவாராம். இவரை வேறு கையை விட்டு 29ன்ற நம்பர் எடுப்பார். லிம் 29 அப்படின்ட்டு வேறு சொல்லுவார். லிம் வந்து 29 ஸ்லாட்டில் வேறு புக் ஆகிடுவான். சரி ஓகே அடுத்த நம்பரை சூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு வேறு சொல்லுவாராம். உடனே இவரை வேறு கையை விட்டு ஒரு நம்பர் எடுப்பார். ஐயோ வேறு ஸ்லாட்டாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேண்டிக்கிட்டு இருப்பார். ஆனால் எடுத்து பார்த்தா 28ன்னு வந்துடும். பார்த்தோன்னே செம்ம டிசப்பாயிண்ட் ஆகிடுவார். கிம்மோ லிம்மோ வேறு ஒரே ஸ்லாட்டில் புக் ஆகிடுவாங்களாம். ஆப்போசிட்டில் வேறு ஃபைட் பண்ணுற மாதிரி வந்துடும். ஐயோ நான் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டோம் அதுவே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வேறு பயமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார். இங்கே கட் பண்ணால் கிம்மை தான் கட்டுவாங்க. அவனும் வேறு லிம்மு ஃபைட் பண்ணுறதே வேறு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். அங்கே இருக்க நோட்டீஸ் போர்டில் வேறு மேட்சுக்கான டேபிள் வேறு ஒட்டிடுவாங்களாம். அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகிடுவாங்க. என்னது கிம்மோ லிம்மோ வேறு ஒரே ஸ்லாட்லையா, 2 பேரும் வேறு சண்டை போட போகிறாங்களாம், கிம்மு காலி அப்படின்னு சொல்லிட்டு வேறு பயங்கரமாக காசை பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே அங்கே இருக்கிற ஒரு குண்டு பையனும் ஐயோ இதை கிம்மு கிட்ட சொல்லியே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஓடி போய் பார்ப்பானே. கிம்மோ லிம்மை வேறு பார்த்துக்கிட்டே இருப்பான். அவன் வேறு ஒரு பாயிண்டில் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருப்பானா. டே லிம் ஒரு நிமிஷம் இரு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஏன் இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்ச ஒரே டெக்னிக்கான ஒரு சீக்ரெட் டெக்னிக்கை வேறு அவங்ககிட்ட சொல்லி கொடுத்துட்ருப்பான். இங்கே பாரு இப்போ வா இந்த டெக்னிக்கில் வந்து இப்படி நீ மூவ் பண்ணனா ஈஸியாக அவனை தள்ளி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்ச ஒரு சீக்ரெட் டெக்னிக்லாம் வேறு அவனுக்கு சொல்லி கொடுத்துருவான். இப்போ நீ இதை ப்ராக்டிஸ் பண்ணி வேணா ட்ரை பண்ணி பாரு, கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு லிம்முக்கு வேறு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருப்பான். லிம்மை வேறு பட்டுன்னு அதை கற்றுப்பானா அப்படியே வேறு தூக்கி போட்டுருவான் அந்த ஆப்போனண்ட்டை. இது தாண்டா சூப்பராக சொன்ன உடனே கற்பற மாதிரி பிடிச்சிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு வேறு இவனை பாராட்டிகிட்டு இருப்பான். உடனே அந்த குண்டு பையனும் டி கிம் உன் மனசில் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, இவனுக்கு வேறு அந்த டெக்னிக்கை சொல்லி கொடுத்துட்டியே, நாளைக்கு நீ தான் அவங்ககிட்ட அடி வாங்கணும் அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். என்னடா சொல்கிற அப்படின்ட்டு வேறு கேட்பானே. அங்கே நோட்டீஸ் போட பாரு அப்படின்னு சொன்னோடனே இவனும் நோட்டீஸ் போட பார்த்துருவான். ஐயோ நானும் அவனும் தான் டோர்னமெண்ட்டில் ஒன்றா சண்டை போடணுமா, இது தெரியாமல் நான் வேறு என்னோட டெக்னிக்கை வேறு சொல்லி கொடுத்துட்டேனே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேறு கிம்மோ அப்படியே முடிச்சுட்டு நின்றுட்டு இருப்பான். இங்கே கட் பண்ணால் அந்த ஆக்சிடென்ட் ஜோனை தான் காட்டுவாங்க. அங்கே வேறு இந்த 2 டிடெக்டிவ்ஸும் நின்று வேறு பயங்கர சீரியஸாக வேறு பேசிகிட்டு இருப்பாங்க. டே அவன் காரெல்லாம் செக் பண்ணியா, ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் கிடச்சிதா, அந்த ஃபோன் கிடச்சிதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பான். உடனே அந்த இன்னொரு டிடெக்டிவும் நேற்று நீயும் பார்த்தா நானும் பார்த்தேன், அவன் கையில் ஃபோன் வச்சுருந்தான், ஆனால் அந்த காரை நான் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டேன், உள்ளே ஒரு ஃபோனும் கிடையாது, எந்த வித டாக்குமெண்ட்டும் கிடையாது, அந்த .com நான் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டேன், ஒர்க்கே ஆக மாட்டுது அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். இப்போ என்ன பண்ணுறது நம்ம அப்படின்ட்டு வேறு 2 பேரும் பயங்கர சீரியஸாக வேறு நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. இவனுக்கு சீரியஸாக பேசும்போது கரெக்டாக அந்த லோக்கல் போலீஸும் வந்துடுவான். ஆமாம் அந்த கார் யாருது, எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். அந்த காரா, அது என் கார் தான் அப்படின்ட்டு வேறு சொல்லுவானா. இல்லை என் அங்குளும் இந்த மாதிரி ஒரு கார் வச்சுட்டு இருந்தார், ஆனால் தான் கேட்டேன் அப்படின்ட்டு வேறு அந்த போலீஸும் சொல்லுவான். இந்த மாதிரி
ஆயிரக்கணக்கான கார் இந்த ஊரில் இருக்குது, எல்லாமே உங்கள் அங்கிள் கார் ஆகிடுமா அப்படின்ட்டு வேறு அவனும் பயமாக டென்ஷன் ஆவானா. நீங்கள் எதுவும் கோச்சிக்காதீங்க, சும்மா தான் சொன்னேன். என் அங்கிள்லாம் ட்ரங்க் அண்ட் ட்ரைவில் மாட்டுனால ஒரு லைசன்ஸே கேன்சல் பண்ணி அந்த காரையே விற்றுட்டாரு. ஆனால் தான் சும்மா கேட்டேன். ஆமாம், நீங்கள் 2 பேரும் டிடெக்டிவ்ஸ்னு சொல்கிறீங்க, எந்த டிபார்ட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேறு அந்த போலீஸ் கேட்பானே. இவனுங்க வேறு அப்படியே திருட்டு முடிவு வேறு முடிச்சுட்டு நின்றுட்டு இருப்பானுங்க. இங்கே கட் பண்ணால் சீரம் அகாடமியை தான் கட்டுவாங்க. எல்லோரும் வேறு ட்ரைனிங் முடிச்சுட்டு ஜாலியாக வேறு வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. அப்பா ஒரு வழியாக ட்ரைனிங் முடிஞ்சதுரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டு பையன் மட்டும் அப்படியே உள்ளே எட்டி பார்ப்பான்னா அங்கே வேறு கிம் உட்காந்துட்டு இருப்பான். என்னடா தனியாக உட்காந்துட்டு இருக்க, ட்ரைனிங் தான் முடிஞ்சிச்சுல, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கூப்பிடுவான். இல்லை நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன், நீ போ அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். உடனே சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வேறு ஓடிடுவான். கிம்முக்கு வேறு லிம்மோட ஃபைட் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனில் வேறு இருப்பான். அந்த நோட்டீஸ் போர்டை பார்த்துட்டு இத்தனை பேர் இருந்தோம், நான் இவங்க கூட தான் சண்டை போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். இங்கே கட் பண்ணால் பாங்க தான் கட்டுவாங்க. டேய் பசங்களா, ஆமாம் டோர்னமெண்ட்டுக்கான டேபிள்லாம் வந்துடுச்சு, யாரா கிம்முக்கு அகேன்ஸ்டாக மேட்ச் ஆட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாரு. உடனே எக்ஸசைஸ் பண்ணுற ஒரு அங்கிளும் லிம்மனு ஒரு சாம்பியன் தான் ஃபைட் பண்ண போகிறோம், எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி நமக்கு வாய்ப்பே கிடையாது, வருஷம் நம்மளை தோக்கடிச்சிக்கிட்டே இருக்காங்க, இந்த வருஷமும் நம்மளுக்கு கப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேறு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார். ஏன்டா இவ்வளோ ஃபீல் பண்ணுற, அதான் டோ இருக்கான்ல அப்படின்ட்டு வேறு சொல்வார். என்னது டோவா, எந்த காலத்து ஆளாக இருக்கீங்க நீங்கள், அவரெல்லாம் ரிட்டையர் ஆகி பல வருஷம் ஆகிடுச்சு, அவங்க பையனே இப்போ ரெஸ்லிங் பண்ண வந்துட்டான் அப்படின்ட்டு வேறு அந்த அங்குளம் புலம்புவார். அதான் வந்துட்டான்ல அவங்க கிம், அவங்க பையன் தானே, ஸோ அவன் கண்டிப்பாக ஜெயிப்பான்ல, அவன் சாம்பியன் தானே அப்படின்ட்டு வேறு சொல்வார். யார் அவனா சாம்பியன், அவன் சின்ன வயசில் நல்லா தான் பண்ணான், ஆனால் இப்போ அவன் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேறு புலம்பிகிட்டு இருப்பார். உடனே அங்கே இருக்க ஒரு சொட்டங்களும் வந்துட்டு, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, 3 நாள் முன்னாடி எனக்கு ஒரு கனவு வந்தது, என்ன தெரியுமா ஆச்சு அந்த கனவில், ஒரு பஸ்ஸு வந்து நம்ம ஊருக்குள்ளே வந்துகிட்டு இருக்கா, அதில் வேறு ஒரு பொண்ணு வேறு வந்துக்கிட்டு இருக்கா. உடனே இந்த கிம்மும் அதை பார்த்த உடனே குடுன்னு அந்த பொண்ணுக்கிட்ட ஓடுறான். நான் எவ்வளவோ ஸ்டாப் பண்ணுறேன், ஆனால் அந்த பொண்ணும் அந்த பஸ்ஸுலேருந்து இறங்கி கொடையை விரிச்சிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கா. நான் கிம்மை எவ்வளோ ஸ்டாப் பண்ணி அவன் கேட்காம அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டான், இதுதான் நடந்தது அப்படின்ட்டு வேறு புலம்பிகிட்டு இருப்பார். நீ என்னடா சொல்கிற, அது யார் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாங்களாம். வேறு யார், டூஷிக் தான் அப்படின்ட்டு வேறு சொல்லுவான் அந்த சொட்ட அங்கிளும். டேய் இதெல்லாம் வந்து டோ காதில் மட்டும் ஊதிராத, அவன் காதில் மட்டும் இது கேட்டதும் சொட்ட தலையிலே ஆணி அடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு பாங்க வேறு பயமாக பிடிச்சி கத்த ஆரம்பிச்சிருவார். உங்களுக்கெல்லாம் தெரியாது, எல்லோரும் என்னை கலாய்க்கிறீங்க, நான் ஏதாவது சொன்னேன்னா அது கண்டிப்பாக நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொட்ட அங்கிளும் வேறு பயங்கரமாக ஆக்ரோஷமாக பேசிக்கிட்டு இருப்பார். கரெக்டாக இவர் சொல்லும் போது கரெக்டாக அங்கே டூஷிக்கும் வந்துருவா கொடையை விரிச்சுக்கிட்டு இவர் சொன்ன மாதிரியே. அதை பார்த்தோன்னே 3 பேரும் பயங்கர ஷாக் ஆகிடுவாங்க. அட சொட்ட தலையா, நீ சொன்னது என்னடா அப்படியே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் வேறு வரைஞ்சி போய் வேறு பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்கள வேறு டூஷிக்கும் பார்த்துருவாள், அவளும் அங்கேயே நின்று வேறு இவங்க 3 பேரையும் முறைச்சி வேறு பார்த்துட்டு இருப்பா. இவன் முறைக்கிறத பார்த்தோன்னே பாங்குக்கெல்லாம் அப்படியே மந்திரிச்சு விட்டா மாதிரி ஆகிடும். ஆமாம் நான் இப்போ என்ன பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மறந்து வேறு ஃபஸ்ட்லேருந்து கேள்வி கேட்டுட்டு இருப்பார். நீங்களா டோவை பற்றி பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிளும் வேறு சொல்வார். ஆமாம்ல நான் டோவை பற்றி தான் பேசிட்டு இருந்தேன். சரி ஓகே கண்டிப்பாக அவன் ஊர்லேருந்து வருவான், ஏன்னா அவன் பையன் வேறு சண்டை போடுறான்ல, அதை பார்க்கறதுக்காகனா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வேறு அப்படியே டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணி வேறு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே கட் பண்ணால் சிட்டி கவர்னர் அவங்க தான் காட்டுவாங்க. ஆமாம் இவ்வளோ பெரிய சீரம் டோர்னமெண்ட் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட வேறு கேட்பாராம். அவங்க அசிஸ்டண்ட்டும் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இவ்வளோ பெரிய டோர்னமெண்ட் நடந்ததே இல்லை பாஸ் அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். அப்போ நம்ம தான் ஃபஸ்ட் டைம் நடந்துருமா, பரவாயில்ல, ஆமாம் அந்த டோ வந்துட்டானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாரு. எனக்கு தெரிஞ்சு டோ இன்னும் ஊரில் தான் இருக்கார், இன்னும் இங்கே வரல பாஸ் அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். பரவாயில்ல வரட்டும், அவன் பையன் ஃபஸ்ட் டைம் தூக்கத்தை நேரில் பார்த்து சந்தோஷப்பட்டோம் அப்படின்ட்டு வேறு இவனும் பயங்கர நக்கலாக பேசிக்கிட்டு இருப்பான். ஆமாம் இதுதான் ஸ்பீச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வேறு வாங்கி பயங்கரமாக அந்த ஸ்பீச்சை வேறு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பார். ஏய் ஓப்பனிங்லாம் பயங்கரமாக இருக்குடா, பரவாயில்ல பயங்கரமாகவே எழுதியிருக்க அப்படின்ட்டு வேறு இவரும் பேசிக்கிட்டு இருப்பார். அப்போன்னு பார்த்து கால் வந்துருமா, உடனே அந்த அசிஸ்டண்ட்டும் எடுக்க போவான். எடுக்காது நானே எடுக்கிறேன், எனக்கு ஒரு முக்கியமான கால் வர வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவரும் ஃபோன் எடுத்துட்டு கவர்னர் ராங் பேசுகிற சொல்லுங்க அப்படின்ட்டு வேறு சொல்லுவாராம். அந்த சைடு வேறு ஏதோ ஷாக்கிங் நியூஸ் சொல்லுவாங்க போல். இவர் வேறு பயங்கர ஷாக் ஆகிட்டு என்ன சொல்கிறீங்க, என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு வேறு பயங்கர ஷாக்கில் உட்காந்துட்டு இருப்பார். இங்கே கட் பண்ணால் டூஷிக்கை தான் கட்டுவாங்க. அவ்வளோ வேறு கொடையை பிடிச்சிட்டு மார்க்கெட்டில் நடந்து போயிட்டு இருப்பாலாம். அங்கே கடையில் இருக்க 3 பொண்ணுங்க வேறு இவளை பார்த்தோன்னே செம்ம கடுப்பில் காசிப் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இவன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கான், அந்த கொடையை வச்சு யாருக்கனே குத்துனா தான் இவன் திருந்துவா போல். மனசில் பெரிய பேரழகின்னு நினைக்கும். மழையும் பெய்யல வெயிலும் அடிக்கல, அப்புறம் எதுக்கு கொடை பிடிச்சி சீன் போட்டிருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர மோசமாக வேறு டூஷிக்கை பார்த்து காசிப் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதை வேறு டூஷிக்கும் கேட்டுருவாங்களாம். உடனே அந்த பொண்ணுங்களும் ஐயோ காதில் விழுந்துச்சு போல், நம்மளை வந்து ஏதாவது திட்ட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் வேறு அப்படியே நடுங்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. உடனே டூஷியும் வேறு அப்படியே வேறு முறைச்சிட்டு நின்றுட்டு இருப்பா. அவங்கள வேறு அவங்க வேலையை அப்படியே பார்க்குற மாதிரி நடிச்சுட்டு இருப்பாங்க. இவனை வேறு இதுக்கு மேலே இதுங்களை எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வேறு திருப்பி நடந்து போக ஆரம்பிச்சிருவா. அதை பார்த்தோன்னே அந்த பொண்ணுங்களும்ப்பா இவளுக்கு சரியான நரிக்காது போல் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவளை பற்றி தப்பாக வேறு பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கமெண்ட் ஷேர் மட்டும் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் ட்ராமாஸ்லாம் பார்க்காதவங்களுக்கு மேலே கால்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரெண்ட்ஸ்.